يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي إلى أحد مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யதுனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியம் பெற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் மார்க்கத்திற்காக தங்கள் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்திருக்கக்கூடிய சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வருகிற தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வலிமார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சையது சாதாத்துமார்கள் அன்பில் நிறைந்த உஸ்தாதுமார்கள் அன்பு குறிப்பான ஷேகுமார்கள் ஹலீஃபாக்கள் அத்தனை நபர்கள் மீதும் சேலம் மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய சேலத்தாம்பட்டி ஜும்மா பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நின்று நிலவற்றமாகுக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறார். எல்லா படைப்புகளை காட்டிலும் மனித படைப்பை ஒரு உயர்ந்த ஒரு படைப்பாக, ஒரு உன்னதம் நிறைந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவன் சொல்லா துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கப்படுகிற நேரத்தில் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட அது குர்ஆனும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யதுனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சில அறிவுரைகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள். எப்படி நாம் உலகத்திலே வாழுகின்ற பொழுது மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான், படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே அல்லாஹ்
சில நபிமார்களுக்கு வேதங்களை அல்லாஹ் கொடுத்தான். சில நபிமார்களுக்கு சூப்புவர் என்று சொல்லப்படக்கூடிய சில ஏடுகளை கொடுத்தான். ஆனால் காலத்தால் மாறாத கருவுலகிற்கு அல்குர்ஆனை உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி சிக்கிதனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் இந்த உலகத்தில் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் கையாளப்பட வேண்டிய விஷயம் என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். மனிதன் சஞ்சலத்துக்கு உள்ளாக்கப்படுகிறான், சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான், கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுகிறான், துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாக்கப்படுகிறான். ஆனால் மனிதன் அப்படி துன்பங்களும் துயரங்களும் இன்னல்களும் எடுக்கின்றன எல்லாம் அடுக்கடுக்காக வருகின்ற பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு திருக்குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். உலகத்திலே மனிதனுக்கு வலிமை நிறைந்த ஒன்று துஆ ஒன்றுதான். துஆவின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே நாம் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ்விலே உச்ச கட்டத்திற்கு அடையக்கூடிய ஒரு நிலை ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். அது துஆ என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே இறைவன் கோடிட்டு காட்டுகிறான். உதுஊனி, என்னை அழையுங்கள், இஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆனால் மனிதன் இந்த உலகத்தில் அவன் சுழற்சி முறையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தினால் ஏதோ வருகிறான், கைகாரிகளை சரியாக கழுவினோமா என்ற நிலையிலாம் இல்லாமல் ஏதோ பேருக்கு ஒரு சுவிதம் என்று வருகிறான். வந்துவிட்டு வேகமாக அவன் தக்பீர் கட்டுகிறான். அவன் தொழுகையிலே அவன் அங்கும் இங்குமாக அவன் பார்த்து கொண்டு கடைசியாக அவன் எப்போது தொழுகை முடியும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்போது இமாம் தொழுகையை முடிப்பார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். காரணம், தொழுகை அல்லாஹு அக்பர் என்று இவன் தக்பீர் கட்டுகின்ற பொழுது இந்த ஜும்ஆவுடைய தொழுகை 2 ரக்அத்தை திபலாவிய முன்னைக்கு இறைவா உனக்காக வேண்டி நான் தொழுகிறேன் என்று அவன் தக்பீர் கட்டி அவன், ஆனால் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் அவன் உடலை பற்றி பெட்டிக்குள் வைத்திருக்கிறான். தன் சிந்தனை, தன் உணர்வுகள், தன்னுடைய அத்தனையும் வெளியிலே உலாவ விட்டுக் கொண்டிருக்கிறான். தொழுகை முடித்து சலாம் கொடுத்தவுடன் வேகமாக எழுந்தரித்து அவன் ஓடி விடுகிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தால் மாறாத கருவுலகிற்கு அல்குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் கேளுங்கள், என்னை அழையுங்கள், ஆனால் உங்கள் அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சில நபர்கள் தொழுகிறார்கள், எல்லாம் செய்கிறோம் நாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நான் இத்தனை வருடங்களாக தொழுது கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்விற்கு கையேந்தி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் என் ஒரு துவாவை கூட கபூலாக்க மாட்டேங்கிறான். துவாவுக்கு மேல் சோதனைக்கு மேல் சோதனை, இன்னலுக்கு மேல் இன்னல், இடுக்கலுக்கு மேல் இடுக்கல், இப்படி வந்து கொண்டே இருக்கிறது என்று அவன் சஞ்சலப்படுகிறான். ஆனால் இமாம்கள், பெரியவர்கள், சுன்னியாக்கள், மேன்மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இவள் சந்தோஷமாக அல்லாஹ் வைத்திருக்கிறானே, மகிழ்ச்சியாக அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அந்த நேரத்தில் இறைவனை நினைப்பதை விட்டு, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை விட்டு அவன் விட்டு விடுகிறான். சந்தோஷமான நிலையிலே அவன் அல்லாஹ்விடத்தை கேட்க வேண்டியதை கேட்பதில்லை. சோதனை வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை அழைக்கிறான். அல்லாஹ்வை அழைத்து கேட்கிறான், யா அல்லாஹ், என் துஆவை ஏற்றுக்கொள்,
என்று கேட்கிறாள். இத்தனை ஆண்டுகள் உன்னை சுபிட்சமா வைத்திருந்தேனே, அப்போதெல்லாம் என்னை நினைத்தாயா? எனக்கு நன்றி செலுத்தினாயா? என்னை பராமராமல் விட்டுவிட்டாய். இப்போது சஞ்சலம் வந்து சூழ்ந்த பொழுது, இன்னல்கள் வந்து சூழ்ந்த பொழுது, தரித்திரங்கள் வந்து சூழ்ந்த பொழுது, இப்போது நீ கேட்கிறாயே, உனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று எனக்கு இன்னும் கட்டாயம் இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறார். சந்தோஷமான நிலையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அவன் கொடுத்திருக்கிற நியமத்துகளுக்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும். சோதனை வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் தேவையாக வேண்டும். அல்லாஹ் நினைப்பான், சந்தோஷமான நிலையத்தில் என்னை அழைத்தான், இன்னல் வருகின்ற பொழுது என்னை அழைக்கிறான், துயரங்கள் வருகின்ற பொழுது என்னை அழைக்கிறான். இப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு நான் கொடுக்காமல் வேறு யாருதான் கொடுக்க முடியும் என்று அல்லாஹ் நம்ம தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் என்று எண்ணி பார்க்க நாம் வழிபட்டிருக்கிறோம். இன்னும் சிலவர்கள் இருப்பார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குர்ஆன் வசனங்களை சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன, என்னுடைய மதிப்பு என்ன, என்னுடைய மரியாதை என்ன, என்னுடைய கண்ணியம் என்ன, இந்த ஊரில் நான் பெரிய பணக்காரனா இருக்கிறேன், என்னை என் பின்னால் 4 பேர் நின்று கொண்டு அவரை தேவையாய் கொண்டிருக்கிறார்கள், நான் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமா என்று அவன் பெருமையின் காரணமாக அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நம்மிடத்தில் நிறைவது கேட்கிறார்கள். நாம் எல்லோருக்கும் மத்தியில் கேட்டால் கண்ணியை வருஷாப்பர்கள் நினைத்து ஓடி போய் விடுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். இன்னும் சில பேர்கள் பெருமையாக இருக்கிறார்கள். அன் இபாதத்தி, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு பதிலாக அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எதற்கா கேட்கிறேன், சொத்துக்கு மேல் சொத்து இருக்கிறது, பங்களாவுக்கு மேல் பங்களா இருக்கிறது, எனக்கு விவசாயத்துக்கு மேல் விவசாயம் இருக்கிறது, நான் ஏன் கேட்க வேண்டும் என்று பெருமை அடிக்கிறானே, அப்படி பெருமை அடிக்கக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், தாழ்வான நிலையில் அல்லாஹ் கொண்டு போய் அவனை நரகத்துக்குள் அல்லாஹ் ஊற்றி விடுவான் என்று எண்ணி பார்க்க நாம் கடைபிடித்திருக்கிறோம். இதைதான் மனிதன் நினைக்கிறான், தொழுகை மட்டும்தான் வணக்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஐங்கால தொழுகை இது வணக்கம் என்று நினைக்கிறான், சுன்னத்தை வணக்கம் என்று நினைக்கிறான், நஃபிலை வணக்கம் என்று நினைக்கிறான், தஹஜ்ஜத்தை அவ்வாஹ் இஸ்ராக்கள் துஆவை இன்னும் எத்தனை வணக்கம் நஃபிலான தொழுகை இருக்கு அத்தனை வணக்கம் நினைக்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் நற்கொண்டு தாயகம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யதுனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அத்துஆ முஹுல் இபாதா, துஆ என்பது வணக்கங்களுக்கு மூளையாக இருக்கும் என்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கங்களுக்கு அஸ்திவாரம், வணக்கங்களுக்கு மூளை துஆ என்றாக நபிகள் நாயகம் நறுக்குவத்தை தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வாட்சி இருக்கிறது, உலவரி வாட்சியை பார்க்கிறோம், அதிலே திறந்து பார்த்தா இத்தினோடு தான் இருக்கும் விசில். இதே போதுதான் மனிதன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கட்டும், ஆற்றல் உள்ளவனாக இருக்கட்டும், அதிகாரம் உள்ளவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன அளவுதான் குறைகிறது என்று எண்ணி பார்க்க நாம் கடைபிடித்திருக்கிறோம். ஆகையினால் துஆ என்பது மறக்க வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நஃபிலான தொழுகை பேணி தொழுகிறோமோ, சுன்னத்துகளை பேணி தொழுகிறோமோ, பரவான கடமைகளை வாஜிபுகளை எப்படி பேணி தொழுகிறோமோ, இதே போன்று துஆவும் மறக்க வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேச செல்வர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வை எப்படி கேட்டிருக்கிறார்கள். சுஃபியான் அஸ்-ஸௌரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறைநேசர், அவரை துஆ செய்யும் வணக்கம் எப்படி செய்கிறார். யா அல்லாஹ், சந்தோஷமான நிலையிலே இருந்து உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு கிருபை செய்யக்கூடியவனே, அவர்கள் உன்னை காலபூரா நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும்
உன்னை நினைக்காமல் மறந்து உணர்த்தி கேட்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட இரட்சகன் அல்லாஹ்வே, உன்னிடத்து நான் கையேந்தி கேட்கிறேன், என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள், என் துஆவை ஏற்றுக்கொள் என்று சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் என்றார். அவர்கள் எல்லாம் இறைநேசர்கள். நாம் சின்ன ரகாயத்திலே வைத்து நாம் பீத்திக் கொண்டிருக்கிறோம். நம்ம பெரிய அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் நினைக்கிறோம் பெரிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமுள்ள ஆய்வுக்கும் நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய தொழுகையில் உயிரோட்டம் இருக்கிறதா, இறையச்சம் இருக்கிறதா, இறை அன்பு இருக்கிறதா, இறை காதல் இருக்கிறதா, எண்ணி பார்க்க நாம் கைவிட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இவரோ துவா அல்லாஹ் கேட்டு கேட்டு பார்த்தேன், அல்லாஹ் என் துவாவை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான். அல்லாஹ் என் துவாவே அல்லாஹ் என்னை கண்ணுக்கே தெரியாதுப்பா. ஆனால் நபிகள் நாயகம் நறுக்குறத்தின் தாயகம் என் பெருமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 3 விஷயம் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு துஆவுடைய விஷயம் சொல்லுகின்ற 3 விஷயம். ஒன்றாவது, அல்லாஹ் அவன் கேட்டு உடனே அல்லாஹ் கொடுத்து வாசல் அவர்களுக்கு அவன் கையேந்தி விட்டால் போதும், அவன் உள்ளத்தில் நினைத்தால் போதும், உடனே அல்லாஹ் நிறைவேற்றி தந்து விடுவான். இது ஒரு சாரா. இன்னொரு சாரா இருக்கிறார்கள். அவர்களுக்கு கேட்பார்கள், ஆனால் அவர்கள் கேட்கின்ற பொழுது மறுமையில வச்சிருப்பான். உலகத்துக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டான். அல்லாஹ் என்னை முகம் பார்க்கலையே அவன் சொல்லிட்டே இருப்பான். ஆனா அல்லாஹ் உனக்காக வேண்டி உலகத்தில் உன் துஆவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு என்ன நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா என்று எனக்கு தெரியும். அதனால் அடியானே, உன் துஆவை நான் வீணாக்கவில்லை, உன் துஆவை நான் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன், உன் பிரார்த்தனையை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆனால் கூட நான் உனக்கு உலகத்தில் கொடுக்கவில்லை, மறுமைக்காக வைத்திருக்கிறேன். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு துஆவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவன் சஞ்சலப்படுகிறான், கஷ்டப்படுகிறான். அல்லாஹ் இவ்வளவு சோதனையா, இவ்வளவு துன்பமா, கஷ்டப்படுகிறான், என் துஆவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அழுகிறான், புலம்புகிறான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒரு துஆவை அல்லாஹ் ஏற்று உனக்கு உதவி செய்திருக்கிறான். எப்படி உதவி செய்திருக்கிறான் தெரியுமா? உனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்திருக்கிறான். உனக்கு தெரியாது, நீ வாகனத்தை சென்று கொண்டிருப்பாய், வெளியிலே சென்று கொண்டிருப்பாய், பெரிய ஆபத்துகள் வந்திருக்கும். அல்லாஹ் உனக்கு தெரியாமல் ஆபத்தை விட்டு உன்னை பாதுகாத்திருப்பான். மறுமையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்போது பார்த்துவிட்டு சஹாபாக்கள் நான் மறுமையிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கேட்பாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் துஆவை அதிகமாக்கட்டுமா, இன்னும் அல்லாஹ்விடத்தை கேட்பதை நாங்கள் அதிகப்படுத்தட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையே உருவான காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தயாளம் உள்ளவன், கஞ்சன் அல்ல. அல்லாஹ் கஞ்சன் அல்ல, அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்துக்கு சொந்தக்காரன். எத்தனை தடவை கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு வெளியிலே செல்கிறான், ஒரு சண்டை ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஏதாவது ஆயத்தை பயன்படுத்தி தன் அடுத்தவனுடைய எதிரியுடைய வாழோ அல்லது ஈட்டியோ நம்மை தாக்காமல் இருப்பதற்காக அவன் எப்படி ஒரு கேடயமாக தன்னை பாதுகாத்துக் கொள்கிறானோ, எப்படி சண்டைகளிலே நாம் எல்லாம் பார்க்கலாம், பல கலவரங்களில் பார்க்கலாம். காவல்துறையினர்கள் எல்லாம்
கல் வீசுகின்ற பொழுது தன் மீது விளக்குறான் கண்ணாடியை போன்று வைத்து தற்காத்துக் கொள்வார்கள். இதே போன்றுதான் நபிகள் நாயகம் நறுக்குறுத்த தாயகம் சல்லா சொன்னார்கள், நீங்க துஆவை லேசாக எடுத்துக் கொண்டீர்களா? மூமினுக்கு ஒரு கேடயம் என்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ என்பது வரக்கூடிய ஆபத்துகளை விட்டும் தடுத்துக் கொள்கிறது, இன்னல்களை விட்டும் தடுத்துக் கொள்கிறது, முசீபத்துகளை விட்டும் தடுத்துக் கொள்கிறது துஆ. அது மட்டுமல்ல, இமாதத்தில் துஆ என்பது மார்க்கத்தின் தூண் என்றாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒரு கட்டடம் நிற்பதற்கு தூண்கள் அவசியமோ அதே போல மனிதனுக்கு துஆ என்பது அது தூணாக இருக்கும் என்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னார்கள், 100 சமாவாத்துகள். இந்த துஆ என்பது வானங்களுக்கு பூமி ஒளியாக இருக்கிறது என்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒளி அவசியமோ வெளியிலே செல்கின்ற பொழுது எதிரிலே செல்கின்ற ஒளிகளுக்கு எப்படி அவசியமோ தாராளமாக செல்ல முடியும். இதே போல்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வானம் பூமியினுடைய ஒளி என்றால் நபிகள் நாயகம் நறுக்குவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் எண்ணி பார்க்க நாம் கடைபற்றி நிற்கிறோம். நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு சோதனையை கொடுத்தார், நபிமார்களுக்கு சோதனையை கொடுத்தார். அந்த சோதனை எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கவில்லை, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதத்திலே சோதனையை கொடுத்தார். ஆனால் மக்கத்து ரோஜா மதீனத்து ராஜா முத்து முத்தாய் மத்திய முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களை காட்டிலும் பலவிதமான சோதனைகள் அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். ஆனால் நாம் நினைக்கிறோம் எந்த கஷ்டமுமே இருக்கக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டு அவங்க அல்லாஹ்விட்டு கேட்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்விட்டு கேட்க தனிப்பட்டவர்களை கேட்கணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனிப்பட்டவர்களை கேட்கணும். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் கேட்க வேண்டும். ஆனால் நமக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா உதூரி அஸ்தஜிபு லக்கும், என்னை அடையுங்கள், உங்கள் அடைப்புக்கு நான் பதில் தருகிறேன் என்று பொதுவாக சொல்கிறார். வாகனத்து செல்கிறீர்களா? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் துஆவை ஏற்றுக் கொள்கிறார். நடந்து செல்கிறீர்களா? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் துஆவை ஏற்றுக் கொள்கிறார். சுஜூதிலே சஜிதாவில் இருந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிறீர்களா? கேளுங்கள். ஒரு மனிதன் சஜிதாவில் இருந்து கேட்பானையானால் சஜிதாவில் இருக்கின்ற போது அல்லாஹ்வுக்கும் இந்த அடியாருக்கு மத்தியில் எந்த திரையுமே இல்லை, நேரடியாக அல்லாஹ் பார்வை விடுகிறது. இவன் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் இந்த அடியானை பார்க்கிறான். இந்த அடியான் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தும் யாரிடத்தில் உதவி கேட்காமல் என்னிடத்திலே வந்து உதவி கேட்கிறானே என்று அல்லாஹ் அங்கே சந்தோஷப்படுகிறான், துஆவை அங்கீகரிக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், மார்க்கத்திலே யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம நினைச்சு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். முதல்ல வறுமை என்பது மனிதனுக்கு வரத்தான் செய்யும். அந்த வறுமை வருகின்ற பொழுது வறுமை வந்துச்சு சொன்ன வச்சுக்கல, அதே முசீபத்தா போகும். வறுமை வந்துச்சுன்னா ஒரு ஆட்டம் சொல்லிட்டு வறுமை வந்துச்சு யாரா நம்ம வறுமையை நீக்க முடியுமா? எந்த நம்ம வறுமையை கஷ்டத்தை நீக்க முடியுமா? யாருனால முடியாது. ஏன்? கஷ்டத்தை தருபவனும் அவன் தான். ஈமானுக்கு அடித்தளவன் அதிரி கைரிகி வ ஷர்ரிகி மினல்லாஹி தஆலா, நன்மையை ஏற்படுத்துவதும் தீமையை தருவதும் நம்மை படைத்த ரட்சகனான அல்லாஹ் ஒருவன். ஆயினால் அவரிடத்தில் நாம் கேட்டுவிட்டால் அல்லாஹ் நம்ம கஷ்டங்களை எல்லாம் நீக்கி விடுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் விளைவிட்டிருக்கிறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யதுல்லாஹ் அஸ்ஸ வஜல் யகலப அலைஹி, சொல்லுகிறான் எல்லாம் செய்றாங்க, சலாம் கொடுத்தவனை ஓட்டணுமோ வைப்பலாம். பள்ளியாசல் இருந்தா அல்லாஹ்வுடைய
அனுக்கிறம் கிடைச்சு போயிடும். அதனால வேக ஓடி போன ஓடுறான். ஓடும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் பொழுது விட்டு அல்லாஹ்விடத்தை கேட்காமல் செல்கிறானோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பழக்கம் தெரியுமா? அவன் கேட்கிறேன்னா கோபப்படுவான். அவன் கேட்கிறேன்னா கேளுங்கிறான். கேளு, நான் தர்றேன். உங்களை படைச்சவன் நான் தான். உங்களை படைத்து பரிவாரம் செய்யக்கூடிய நான் தான். என்னத்தை கேளுங்க, நான் தருகிறேன் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் மனிதன் அல்லாஹ்வுக்கு கேட்பதற்கு பதிலாக மனிதனிடத்தில் தெரியாதான், மனிதத்தில் உதவி செய்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தை கேட்கலன்னு அல்லாஹ் கோபப்படுறான். மனிதன் இன்னொரு மனிதன் கேட்கின்ற பொழுது கேட்டாலும் நாங்கள் கோபப்படுறான். ஏன் வந்து கேட்கிறான், இங்க கோபப்படுறான். அல்லாஹ் என்னை கேட்கல நாங்கள் கோபப்படுறான். யார் இந்த உலகத்தை நாம் தொழுகிறோம், நோய்கிறோம், எல்லாம் செய்கிறதே ரப்பை நாம் விளங்கவில்லை, ரட்சகனை விளங்கவில்லை. எல்லாம் தொழுகை. என்ன தொழுகை? உள்ளச்சத்தோடு தொழுக வேண்டும், உள்ளன்போடு தொழுக வேண்டும். இதைத்தான் நமக்கு முன்னோர்களான சஹாபா பெருமக்கள் வழியாக நபிகள் நாயகம் நறுக்குலத்தின் தாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். சஹாபாக்களுக்கு சோதனை வரவில்லையா? அவன் துன்பம் வரவில்லையா? எத்தனை துன்பங்கள், எத்தனை சோதனைகள். சோதனை தாங்கினார்களா இல்லையா? ஒரே ஒரு காலத்திற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சத்திய திருக்கலிமாவோடு வாழ வேண்டி என்பதற்காக வேண்டி. ஆனால் நாம் அதை விட்டு விடுகிறோமே. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி பார்க்க நாம் கைவிட்டிருக்கிறோம். ஆகையினால் நாம் அல்லாஹ்வை கேட்கிறேன், அல்லாஹ் நம்ம கோபப்படுறான். மனுஷன் கேட்கிறான் கோபப்படுறான். ஆனால் ஒருத்தர் மனுஷன் போய் அல்லாஹ்வுடைய பண்பு தெரியுமா? நீ ஒருத்தர் கேட்க கஷ்டமான நேரத்தில் சரி நம்ம பண்ணவன் என்ன செய்ய தொழுவ போகலாம், அஞ்சு நேரம் போகிறோம், எல்லாரும் பார்த்து கஷ்டமா இருக்கு, சரி ஒரு 1000 ரூபா கொடுத்துறாரு, கொடுத்து கொண்டு போயிடுவார். நாட்டி சொல்லாது காட்சி போயிடுவார். வெளியே போய் பிரச்சனை வரும்போது அன்னைக்கு அஜத்துக்கு 1000 ரூபாய் நான் தான் கொடுத்தேன், மோதி நாளுக்கு நான் தான் கொடுத்தேன், இன்னாருக்கு நான் தான் கொடுத்தேன் என்று இவன் சொல்லி காட்டக்கூடிய இந்த பழக்கம் மனிதனிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் 1000 லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்தாலும் அல்லாஹ் நான் கொடுத்தேன் என்று சொல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்லி காட்ட பழக்கம் அவனிடத்தில் இல்லை. மனிதனிடத்தில் சின்ன 1 ரூபாய் கொடுத்தாலும் அது ஊரே சொல்லிட்டு போனான், கொடுத்துறேன். எல்லா குருகளும் காலத்தின் சூழ்நிலை கருதி முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டேன். ஆனாலும் விசாலமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்காவிட்டால் அல்லாஹ் கோபப்படுகிறான். கேட்டுவிட்டு போங்கள். கேட்டு ஆமீன் சொல்லவில்லை என்றால், துஆக்கள் கேட்டு ஆமீன் சொல்லவில்லை என்றால் அதுக்கு என்ன நிலைமை என்னாகும் என்பதை சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். ஆகையினால் எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் உலகத்தை நாம் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நான் ஏசங்களே போயிட்டு வருஷம் பூரா கைகட்டி நிற்கிறோம், காலத்துல நிற்கிறோம், பிரதமர் பார்த்து வைக்கிறோம், முதலமைச்சர் இருக்கிறார், அப்பெல்லாம் கால் வலிக்கிற அப்பெல்லாம் நிற்க முடியுது என்னால. ஆனா இந்த 2 ரக்காயத்தை உனக்கு ரூபை கொடுத்த ரப்பு, உனக்கு உயிரை கொடுத்த ரப்பு, நடக்க வைத்த ரப்பு, செல்வத்தை கொடுத்த ரப்பு, செல்வாக்கை கொடுத்த ரப்பு, அவருக்கு 2 கால் சொல்ல முடியல. வருஷம் போல நிக்க முடியுது, வரிசையில் நிக்க முடியுது. 2 ரக்காயத்து மீறி போன 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல பிடிச்சிருது. அது போல என்ன சொல்கிறோம்? தொழுகை எந்த உயிரற்றவருக்கு இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்களா? சஹாபாக்களை எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ரலியல்லாஹு அன்ஹும் வரது வாழ்ந்து அந்த சஹாபாக்களை நான் பொருந்திக் கொண்டேன், அந்த சஹாபாக்கள் என்னை போட்டுக் கொண்டார்கள் என்று சொல்வார். அளவுக்கு உலகத்தில் ஒரு டைட்டிலை வாங்கி கொடுத்த ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு நேரத்தில் வகைப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பணிந்து நாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்பமாக அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிப்பானாக. நம்முடைய துஆக்களை கேட்கின்ற பொழுது, இமாம் கேட்கின்ற பொழுது ஆமீன் சொல்வதனால் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய சூழலுக்கு வந்தேன். நேரத்து காலத்தை கருதி நான் முடித்துக் கொள்கிறேன். ஆகையினால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துஆவை சத்தமோட்டு ஆமீன் சொல்லுங்கள். அதனால் பலவிதமான நன்மைகள் நிறைய இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்தி, உலகத்தை வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு உயிர் பெறுகின்ற கடைசி நேரத்தில், யா அல்லாஹ், கடைசியில் உயிர் பெறுகின்ற கடைசி நேரத்தில் உன் ஹபீபாகிய எங்களின் தலைவராகிய உயிருக்கு உயிரான உயிருக்கு வேளான கண்மணி செய்யதா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்களால் நாங்கள் பார்த்து, நீங்க தான் எங்கள் ரசூல், நீங்க தான் எங்கள் நபி, நீங்க தான் எங்கள் ஹபீப், நீங்க தான் எங்கள் தலைவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை பார்த்துக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை உலக முஸ்லிம்களுக்கும் உலக மோமின்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் காசா மக்களுக்கும் அவர் உறுதியாக அத்தனை நபர்களுக்கும் குர்ஆனை மனசெய்திருக்க ஹாஃபிஸ்களுக்கும் ஹாஃபிஸ்கள் குடும்பத்தார்களுக்கும் ஹாஃபிதாக்களுக்கும் ஹாஃபிதாக்களின் குடும்பத்தார்களுக்கும் ஆலிம்களுக்கும் ஆலிம்கள் குடும்பத்தார்களுக்கும் ஆலிமாக்களுக்கும் ஆலிமாக்களின் குடும்பத்தார்களுக்கும் ஒவ்வொரு பள்ளியிலும் பாங்கிக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஅத்தின்மார்களுக்கும் முஅத்தின்மார்கள் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நிரந்தரமாக தந்து இந்த சேலத்தில் அமைந்திருக்கக்கூடிய சேலத்தாம்பட்டி ஜும்மா பள்ளியில் உண்டு கூடியிருக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் வாழையாக அந்த பாக்கியத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவோடு ரசூலை பார்த்தவர்களாக உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் ஆளுநர் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.